எமையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தொடர்ந்து தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்த பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், இவங்க ரெண்டு பேரும் சினிமாவில் தங்களை திரைப்பட இயக்குநர்களாக அடையாளம் காட்டிக்கொண்டு சமூகத்தில் மக்களிடம் சில பிரச்சனைகளை உருவாக்கி அந்த மக்கள் பிரச்சனையில் குளிர்காய்கின்ற ஈனப்பிறவிகள் இவர்கள். ஏன் இப்படி இவ்வளவு கேவலமா நான் திட்டுறேன் அப்படின்னா, ரஞ்சித்தோட சினிமாவை புளு சங்கிகள் மட்டும் பார்க்கறது இல்லை இல்லையா, எல்லா சங்கிகளும் தான் போய் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அப்போ இந்த சினிமா இயக்குனராக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்ட நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நடுநிலையோட அனைத்து விஷயங்களையும் பேசுங்க. தவறில்லை, அனைத்து விஷயங்களையும் பேசுங்க. எந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது சரியா தப்பான்னு பார்த்து அந்த இடத்துல நடுநிலையோட நில்லுங்க. இன்னைக்கு நாம கற்பனை குளத்துலலாம் நம்மளை எல்லாரும் தீவிரவாதியா நாளைக்கு முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட விழா நடக்குது. அந்த திரைப்படத்தோட விழாவில் இந்த வெண்ணவெட்டி பேசுறாரு. இந்த வெண்ணவெட்டி அந்த விழாவில் தான் இப்படி ஒரு பேச்சு அங்க பேசுறாரு. இன்றைக்கு நாம் கற்பூரம் கொளுத்தலைன்னா நாளைக்கு நம்ம தீவிரவாதியா அறிவிச்சிடுவாங்க இந்த நாட்டில் அப்படின்னு இவர் பேசுறாரு. அப்போ எப்படி ஒரு தவறான எண்ணங்களை மக்கள் மத்தியில விதைக்கிறாரு இவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு பொது தளத்தில் பயணிக்கிற யாராக இருந்தாலும் உங்களுடைய கருத்து நடுநிலையோட இருக்கணும். பொதுவா இந்தியாவில் ஒரே சமூகம் இருக்குதா, ஒரே சாதி இருக்குதா, ஒரே மதம் இருக்குதா? இந்தியாங்கிற ஒரு நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த நாட்டில் பல சாதிகள், பல மதங்கள் எல்லாருமே ஒன்று கூடி வாழறோம். அதனாலதான் இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம், சொல்லிக்கிறோம். ஆனா செயல் அளவில் அப்படி இல்லை. உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்ததுனால இந்த நாட்டில், இந்த மாநிலத்திலேயே பிரிவினைவாதிகள் உருவாயிட்டாங்க. உங்களை போன்றவர்கள் உருவாக்கி வைத்து விட்டீர்கள். ராமர் என்பவர் இந்தியாவில் உள்ள ஒரு பெரும்பான்மை மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு தெய்வம். இந்தியாவில் பலதரப்பட்ட மதங்கள் இருக்கிறது. அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு கடவுளை வணங்குகிறார்கள். இஸ்லாமியர்களும் வணங்குவதற்கு பள்ளிவாசல் இருக்கிறது, கிறிஸ்தவர்களும் வணங்குவதற்கு தேவாலயங்கள் இருக்கிறது, இந்துக்கள் வணங்குவதற்கு கோவில்கள் இருக்கிறது. அப்போ இந்துக்கள் வணங்குகின்ற கோவிலை மட்டுமே நீங்கள் குறிவைத்து தொடர்ந்து தவறாக பேசுவது எந்த வகையில் நியாயமாகும்? இந்துக்கள், இப்போ நம்ம வாழற நாடே ஒரு இந்துக்கள் நிறைந்திருக்கின்ற நாடு. அந்த இந்துக்கள் நிறைந்திருக்கின்ற நாட்டில் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் இந்து விரோத சக்திகள் ஆட்சி ஆளுது. நான் ஏன் இந்து விரோத சக்திகள் அப்படின்னு சொல்றேன்னா, இங்க இருக்கின்ற எல்லோருமே பூர்வீக இந்துக்கள் இல்லை, அதை நானும் ஏற்கிறேன். இந்துக்கள் என்ற அந்த ஒரு சொல்லாடலே வந்துட்டு பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்த பிறகுதான் 1881 தான் இந்து என்ற அந்த ஒரு சொல்லாடலையே நமக்கு நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதையெல்லாம் நான் ஏற்கிறேன். ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த சொல்லாடலுக்குள்ள எல்லா மக்களும் வந்துட்டு அடிக்ட் ஆயிட்டாங்க. அந்த ஜெனரேஷன் டோட்டல் க்ளோஸ். இப்போ புது ஜெனரேஷன் பல தலைமுறைகளை கடந்து வந்தாச்சு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு 1881 இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா தெரியாது, புரிஞ்சிக்க மாட்டான். எல்லாருமே வந்து வரலாற்றை படித்து அறிந்து கொண்டவர்கள் அல்ல, மக்களோடு மக்களாக பேச்சு மொழியில் அறிந்து கொண்டதுதான். அப்படி இருக்கின்ற மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் வந்து ஒரு 50 விழுக்காடு ஆயிட்டோம். நேர்மையாக இருக்கணும், அடுத்தவர்களின் மனதை புண்படுத்தாம இருக்கணும். இன்னும் 4-5 ஆண்டுகளில் இந்தியாவில் நாமெல்லாம் என்னவாக போகிறோமோ, நாம் எப்படி வாழ போகிறோமோ, இது வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு ரூமரை, ஒரு புரளியை ஏற்படுத்துற மாதிரி இல்லையா? என்ன நடந்து போச்சு? ஏற்கனவே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அங்க ஒரு கோவில் இருந்ததாகவும், அந்த கோவிலை இடித்துவிட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதன் மீது பள்ளிவாசலை அமைத்திருந்ததாகவும், அதன் பிறகு பல குழுக்கள் அங்கு ஆராய்ச்சி செய்து தொல்லியல் ஆராய்ச்சியில ஒரு இஸ்லாமியரே வந்துட்டு அந்த இடத்தை ப்ரூவ் பண்றார். இந்த இடத்தில் ஏற்கனவே ராமர் கோவில் இருந்தது உண்மைதான் என்பதை அவர் ப்ரூவ் பண்றாரு. அதற்கான ஆதாரங்களை எல்லாத்தையும் அவர் சமர்ப்பிக்கிறாரு. அதன் பிறகுதான் அது நீதிமன்றத்துக்கு போய் கடைசியில நீதிமன்றம் இடம் ராமர் கோயிலுக்கு சொந்தமானதுதான் என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு
இஸ்லாமிய மக்கள் எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இஸ்லாமியர்கள் இன்று எல்லோருமே அதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் ஒரு நாட்டில் வாழறோம். ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே ஒரே மதத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்திருந்தோம். பின்னாட்கள்ல ஒவ்வொருவரும் இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுதெல்லாம் இங்கு இருந்த மக்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் மாறி இருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் பல மதங்களில் நாம் மாறி இருக்கிறோமே தவிர நாம் இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள். இங்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இங்கு மதத்தை கொண்டு மனித நாம் கொன்றுவிடக் கூடாது என்பதில் எல்லா சமூகத்து மக்களும் எல்லா மதத்து மக்களும் ஒன்றாக இணைந்து அந்த ராமர் கோயில் கட்டுகின்ற அந்த விஷயத்தில் யாரும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ராமர் கோயில் அதற்கான வேலைகள் முடிவதற்கு இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகள் கூட ஆகும் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் வேக வேகமாக எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ராமர் கோயிலை திறந்து வைத்திருக்கிறது. அதுதான் உண்மை. ஆனா ரஞ்சித் ஒரு சினிமா படத்தோட விழா நடத்துறீங்க. அந்த விழாவில் சினிமா சம்பந்தப்பட்டு பேசிட்டு போங்க. இல்ல பொது தளத்துல வந்து பேசுறீங்களா? பொதுவான விஷயங்களை, எந்த மக்களின் மனங்களும் புண்படாத விஷயங்களை வெளிப்படுத்துங்க. ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களை வார்த்தைகளால் குளிர்விப்பதும் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களை வார்த்தைகளால் அடிப்பதும் இது என்ன கீழ்த்தரமான கலாச்சாரம்? சினிமாங்கிற ஒரு துறை இல்லைன்னா ரஞ்சித் யாருன்னு தெரிஞ்சிருக்காரு. அந்த சினிமாங்கிற துறையில நீ மட்டும் தனியா அங்க போய் நினைனா உன்னை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. சினிமாங்கிற துறை தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் துறை. நீ சினிமா எடுத்தினாலும் தமிழ்நாட்டுடைய மக்கள் அதை போய் பார்த்தாதான் அந்த படம் வெற்றி படமாகும். அப்படித்தான் இந்த மாநில மக்களின் கண்களில் நீங்கள் பட்டீர்களே தவிர இல்லை என்றால் உங்களை எல்லாம் யார் என்றே மக்களுக்கு தெரிந்திருக்காது. அப்படிப்பட்ட நீங்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு இருக்கின்ற சாதி வெறியை எல்லா இடங்களிலும் தயவு செய்து புகுத்தாதீர்கள். நீங்க சினிமாவில் இருக்கிறீங்க, தொடர்ந்து சினிமாவில் சாதி படங்களா எடுக்கிறீங்க. உங்களுடைய சாதி படங்களை இங்கு நடுநிலையான படங்கள் என்றும் உங்களுடைய சாதி படங்களை இங்கு புரட்சி படங்கள் என்றும் பேசுவதற்கு சில கொத்தடிமைகள் சினிமா துறையிலும் பத்திரிகை துறையிலும் அரசியல் துறையிலும் இருக்கிறாங்க. உங்களை போன்றவர்களை தூக்கி பிடிப்பதற்கு. அந்த ஒரே காரணத்தினால நம்ம எதை பேசினாலும் தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயிடுவோம் நம்ம அப்படின்னு கனவு காணாதீங்க. நீ எங்க இருந்தாலும் நீ ரஞ்சித் தான். ஒருபோதும் புரட்சியாளர் ஆக முடியாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை புரட்சியாளர் என்று சொல்லுவதற்கு சட்டத்தை இயற்றியதால் மட்டும் அவரை நாம் புரட்சியாளர் என்று சொல்லவில்லை. செருப்பு விடுகின்ற இடத்தில் அமர்ந்து படித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே எழுதுகின்ற அளவிற்கு உயர்ந்தார் என்றால் அதற்கு இடையில் அவர் பட்ட வழிகள், அவர் அனுபவித்த இன்னல்கள், அவர் அனுபவித்த வேதனைகள், அவர் அனுபவித்த மனக்காயங்கள், அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அத்தனையும் தான் அவரை புரட்சியாளனாக மாற்றியது. ஆனால் ரஞ்சித் அப்படி இல்லை. நீ ஒரு சினிமா படம் எடுக்கிற சினிமாக்காரன். நேற்று கார்த்தியை வச்சு மெட்ராஸ்னு ஒரு படம் எடுத்த, உன்னை புகழ்ந்தாங்க ஆஹா ஓஹோன்னு. அதே ரஞ்சித்து பிறகு சாதி வன்மத்தோடு ஒரு படத்தை எடுத்து நீ யாரு, உன்னுடைய உண்மை முகம் என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டிட்ட. அப்புறம் ரஜினியை வச்சு ஒரு படம் எடுத்த, அந்த படமும் சாதி படமா வந்து அது பெரும் தோல்வியை சந்திச்சது. தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில் போய்கொண்டிருந்த நேரத்தில் ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் சினிமா துறையில் உள்ள வந்ததால தமிழ் சினிமா தடம் புரண்டு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சினிமாவை பற்றி பேசுகிறவர்கள் சாதி பிரச்சனை பற்றியும் பேசுகின்ற நிலைக்கு சினிமா துறை வந்துவிட்டது. ஏன்னா சினிமா துறையில் சாதியை கொண்டு போய் புகுத்தியது உங்களை போன்றவர்கள் தான். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ மருத்துவர் ஐயா அவர்களோ சாதி பிரச்சனைகளை தொடவே கூடாது என்று கடந்து சென்றாலும் மீண்டும் மீண்டும் அவர்களை சீண்டி சாதியின் பக்கம் இழுத்து வருவதே திருமாவளவனும் உங்களை போன்ற அடிவருடிகளும் தான். ஏன் உங்கள் விஷயத்தில் அண்ணன் அன்புமணி பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, எந்த ஒரு இடத்திலையும் சாதியை பற்றி அவர் பேச மாட்டார். சமூக நீதி பற்றி மட்டும்தான் அவர் பேசுவார். ஆனால் அவரை சாதி தலைவர் என்று முத்திரை குத்திக் கொண்டு 24 மணி நேரமும் வாய் திறக்கும் பொழுதெல்லாம் சாதி பிரச்சனை, சாதி வன்மத்தையே பேசிக் கொண்டிருக்கின்ற ரஞ்சித் போன்றவனெல்லாம் புரட்சியாளர் என்று பேசுவது எவ்வளவு ஒரு வெட்கக்கேடான செயல் என்பதை இங்கே காட்டுவதற்காகத்தான் அண்ணன் அன்புமணி அவர்களை இங்கு பேச வேண்டிய ஒரு சூழல். எனக்கு ஒரு தலித் பெண்ணை ஒரு திமுக எம்எல்ஏவோட மகன் தன்னுடைய வீட்டுக்கு வேலைக்கு அழைச்சிட்டு போய் அந்த பெண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கானுங்க. அந்த பெண்ணுக்காக எவ்வளவு தூரம் பொங்கி இருக்கான் ரஞ்சித், எவ்வளவு தூரம் பொங்கி இருக்கான் மாரி செல்வராஜ். வாயை கூட திறக்கல இந்த 2 பேரும் அந்த விஷயத்துக்காக.
ஆனா ராமர் கோயில் பிரச்சனையை பத்தி மக்கள் மத்தியில தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இருக்கான். எந்த விஷயத்தை பேச வேண்டுமோ அதை பேசவில்லை, அதை பேசுவதே இல்லை. எதை பேசக்கூடாதோ அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களை கடந்து செல்வதுதான் மக்களுக்கும் நல்லது என்று எண்ணுகிறேன். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.